ஃபேமிலி லஞ்ச் விலாக் பார்க்கலாமா? லஞ்சுக்குண்டாலே நம்ம பிரியாணி தான் ஸ்பெஷலு. இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னா, மட்டன் பிரியாணி, காளான் ஃப்ரை, பாயாசம், பால் பாயாசம் அதான் செய்ய போகிறோம். வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ பிரியாணிக்கு எல்லாமே வெங்காயம் வதக்கி தக்காளிலாம் வதக்கி ரெடி பண்ணிட்டோம். அங்கிட்டு பாயாசத்துக்கு 1 டம்ளர் சேமியாவுக்கு 1 லிட்டர் பாலை வேக வச்சு நல்லா வற்ற வச்சிட்ருக்குறோம். பாயாசத்துக்கு பால் வற்றிட்டுருக்கு. இந்த பக்கம் காளான் ஃப்ரைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு காளானையும் அதோட குக் பண்ணுறோம். அதையும் நல்லா வதங்கி வரட்டு. ஃப்ரை பண்ணுறது தான். அதுக்கு சேர்க்குற மசாலா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் அதுதான் அதுக்கு சேர்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. அது வதங்கி ரெடி ஆயிடுச்சு. 5 விசிலில் கறியை விசிலில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா பிரியாணியில் இறக்கிட்டு அடுத்து கறி அதோடு சேர்த்து வதக்கிடலாம். கறி நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. பாலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கறியை வதங்கினதுக்கப்புறம் அதை மிதமான தண்ணி கரெக்டான தண்ணியை ஊற்றி இப்போ அதை ரெடி பண்ணிடுவோம். பிரியாணி ஒன் சைடாக ஆயிடுச்சு. தயிர் ஊற்றிட்டோம். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோங்க. இப்போ காளானுக்கு நம்ம மசாலா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். காளானை லோ சிம்மில் வைக்கிறோம். மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கிறோங்க. அதனால் லோ சிம்மில் வச்சோம்னா அது நல்லா ஃப்ரை ஆயிரும். இது ஒரு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக. பிரியாணி, காளான் ஃப்ரை, ரைத்தா, பாயாசம், பால் பாயாசம், சேமியா பாயாசம். அது பால் வற்றுனதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். முந்திரி திராட்சையை வறுத்துட்டு சேமியா வறுத்து பாலோட அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட போகிறோம். அதுதான் இதோடைய டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலாக இருக்குது. பால் பாயாசம் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ காளான் வேலை முடிஞ்சு ஃப்ரை பண்ணிட்டோம். அது லோ சிம்மில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ பாயாசத்துக்கு நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை அதோடு சேர்த்துட்டு இப்போ சேமியா வறுத்து அதையும் அதோடு சேர்க்க போகிறோம். பால் நல்லா வற்றிருச்சு. இந்த கண்டிஷனுக்கு பால் வற்றி வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சேமியா வறுத்து அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி அதையும் லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிக்கிடலாம். பாயாசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி அளவுலாம் ஊற்றி அதையும் ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி குக் ஆகிட்டுருக்கு. பாயாசமும் ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் எப்போவுமே வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம செம்மையாக பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டேஸ்ட்டு எப்போவுமே அதுக்கு உள்ளதை விட எக்ஸ்ட்ரா போடுறது நல்லாவே இருக்குமோ. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி அதோடு சேர்த்து இந்த பிரியாணி தம்மில் போட்டுடலாம். பிரியாணி நல்லா தம் ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலு. செம்மையாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு இந்த வீக்கெண்டு போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.